உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை இறைவன் அவருக்கு நல்கி இருக்கிறார் என்று நான் பெருமிதம் கொள்கிறேன். நாம் அனைவரது ஆசையும் தமிழகம் மற்றும் அரசியலை நோக்கி வெற்றி நடை போட்டு வருகிறார். அரசியலையும் அரசாங்கத்து நிர்வாகத்தினையும் நன்கு பயின்ற நம் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களை அன்புடன் தலைமை தாங்க மீண்டும் நம் கரோலி செய்து வரவேற்போம். மிகவும் முக்கியமாக இந்நிகழ்வின் கதாநாயகனாக ஆந்திர மண்ணின் செல்ல பிள்ளையாக பாசமிகு செயல்திறன் மிக்க தன் எண்ணத்தை என்றும் செயலாக துடிக்கும் ஆர்வமும் லட்சியமும் ஒருங்கே அமைந்த வைகுந்த ஸ்ரீ வெங்கடனின் ஆசீர்வாதம் பெற்ற மாண்புமிகு ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண்ஜியை ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கிற்கு அனுமதி தந்து வந்ததில் எங்கள் குழு சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம், பாசத்துடன் வரவேற்கின்றோம். அவர் ஜனசேனா கட்சி தொடங்கிய முதல் அவரை மிக நெருக்கமாகவும் உன்னிப்பாகவும் அவரது செயல்பாடுகளை கவனித்து வருகிறேன். அதில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் அவருடன் செயல்பட்டவர்கள் இருவர் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள், என்னிடம் அதிக தொடர்பில் இருப்பவர்கள். அவர்கள் இவரது செயல்திறனையும் இவருக்கு மக்களிடத்தில் இருக்கும் செல்வாக்கினையும் அடிக்கடி என்னிடத்தில் புகழ்ந்து பேசி வருகிறார்கள். ஒரு முறை இவர் பல கோடி மக்களின் வசீகரத்தை பெற்றவர் என்பதற்கான ஒரு நிகழ்வினை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்தேன். அவ்வூர் மக்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வரை மலர்களை அவர்களது வீட்டு மாடியிலிருந்து தொடர்ந்து தூவிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஏகோபித்த வரவேற்பினை பல ஆண்டுகளுக்கு பின் நான் கண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இவரிடத்தில் நான் கண்ட ஒரு வித்தியாசமான உடல் முடியும் உடல் அமைப்பும் பாரதம் முழுதும் பொருத்தமானவராகவும் எந்த மொழி மனிதர்களாக இருக்கட்டும் கலாச்சார மாற்றத்திற்கானவராகவும் இருக்கட்டும் அவர்கள் மத்தியில் அவர்களாவே பிரதிபலிப்பது என்பது இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு. ஆந்திர பிரதேச வளர்ச்சிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையை குறிப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் உயர் நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டுதலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உறுதுணையோடு அமராவதியை உலக தரம் வாய்ந்த தலைநகரமாக மாற்றுவதற்கான அவரது முயற்சிகளை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். பழங்குடி கிராமங்களில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை ஊக்குவித்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அடவி தள்ளிப்பட்டா திட்டம் போன்ற அவரது முன்முயற்சிகளை உள்ளடங்கிய வளர்ச்சியும் அவரது கவனத்தை வெளிப்படுத்துகிறது. பீத்தாபுரத்தில் அவர் செய்த பங்களிப்பில் எண்ணில் அடங்காதது. 100 படுக்கைகளை கொண்ட சமூக சுகாதார மையம் மற்றும் டிடிடி கல்யாண மண்டபம் போன்ற 100 கோடி மதிப்பிலான திட்டங்களை உட்பட இது அவரது தொகுதியின் மீது அவரது அர்ப்பணிப்பை நிரூபிக்கிறது. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சராக அவரது பங்கை பாராட்டுகிறேன். நீர் வளங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான நேரத்தில் தீர்வுகளை உறுதி செய்வதற்காக ட்ரிங்கிங் வாட்டர் வார் ரூம் குடிநீர் போரறைகள் அமைப்பது போன்ற முயற்சிகள் அவர் முன்னுரிமை அளித்துள்ளார். இதுபோல் பல திட்டங்களுக்கு வித்திட்டவர் இவரே ஆவார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு செயல் அவர் சமீபத்தில் செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பதிக்கும் நம் பழனிக்கும் இடையே பஸ் போக்குவரத்தை உருவாக்கியதில் அவரோட சிறப்பு மிக பங்களித்தது. நாம் திருப்பதிக்கும் பழனிக்கு இடையே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த கொண்டதற்கு நான் அவருக்கு இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கால அவகாசத்தை கருதி என்னுடனும் எங்கள் குழுவில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தமிழகம் நன்கறியும். அவரது வெற்றி கோஷமான தாமரை தமிழகத்திலே மலர்ந்தே தீரும் என்ற நம்பிக்கையின் ஒளி என்றும் தமிழக காதுகளில் எதிரொலித்துக் கொண்டுள்ளது. இந்த குழுவில் அவரை செயலாற்றுவதற்கான வாய்ப்பு கிட்டியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவர் நேர்மறை எண்ணம் கொண்டவர், கூட்டு முயற்சியில் நம்பிக்கை உள்ளவர், திறமைகளை மதித்து அவர்களது முயற்சியினை கட்சியின் நலனுக்கு பயன்படுத்த விரும்புவர். இது அரசியலில் சற்று அரிதானது. அவர் வீரியத்துடன் சாதுரியத்துடன் தொடர்ந்து போராடி வெற்றியும் உத்தரவும் கொண்டவர். அவர் அரசியலையும் அரசாங்கத்தையும் எவ்வாறு வழிநடத்துவது என்பதை நன்கு பயின்றவர். அவர் தந்தை தமிழை லாபமாக்காமல் மற்ற குடும்பம் மாதிரி தமிழை வச்சு பிழைக்காமல் அதிக செலவு செய்தவர். அதனாலே அவர் குரல் இன்றும் தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்துள்ளது. இது போல் நான் பல
அவர்களின் பெருமைகளை கூற வாய்ப்பு இருப்பினும் நேரம் காலம் கருதி இதை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்ரீ அனில் ஆண்டோனி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்துள்ளார். அவர் இந்த குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான இயக்கத்தில் முக்கியமான பொறுப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம அரவிந்த் மேனன்ஜி மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்களை பற்றி பெருமைகள் நிறைய இருந்தன. பட் காலங்கள் அவர்கள் பெருமை மிக்கவர்கள், பெருமைக்கு உரித்தானவர்கள். அவர்களை கரவழி வைத்து நீங்கள் அவருக்கும் வாழ்த்து செய்ய வேண்டிய கடமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இங்கே என்னுடன் செயல்புரியும் நம் நாராயண திருப்பதி அவர்களையும் வரவேற்று மனமகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு